ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. நமஸ்காரம். நமஸ்காரம். குட் ஈவினிங் சொல்லுவீங்களா? இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்ற ஒரு திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பூர்ணிமா என்னன்னு தெரியுமா? வியாசருடைய ஜென்மதினம் இன்னைக்கு தான் இல்லையா, அவதார திருநாள். வியாசர் யாருன்னு தெரியுமா? வியாசர் யாரு? மகாபாரதம் எழுதினார். வெரி குட். உண்மையில வியாசர் அப்படின்னா என்னன்னா எடிட்டர் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? எடிட்டருக்கு தொகுப்பாளர் சொல்லி சொல்லுவோம் இல்லையா, செய்தி தொகுப்பாளர் சொல்றோம் இல்லையா. ஸோ எடிட்டர் வியாசர் அப்படின்னு என்னது? எடிட்டர் தான். ஆனா உண்மையில அவருக்கு ஏன் வியாசன்ற பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. என்ன எடிட் பண்ணி கொடுத்தாரு? வேதங்களை எடிட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா வேதம் அப்படிங்கிறது ஒரு சங்கா இருந்தது, ஒரு பெரிய புஸ்தகமா இருந்தது. அதை என்ன பண்ணாரு? டிவைட் பண்ணி கொடுத்தாரு. எப்படி? அது எத்தனை டிவைட் பண்ணாரு? 4 டிவைட் பண்ணார். ரிக் சாம யஜுர் அதர்வணன்னு சொல்லிட்டு 4 பாகங்களா பிரிச்சு கொடுத்தாரு இல்லையா. அதனால அவருக்கு பேர் என்ன வந்தது? வியாசர். இல்லைன்னா அவருக்கு பேரு கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அவருக்கு பேர். கிருஷ்ண துவைபாயன வியாசர் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அவருடைய அவதார திருநாள் தான் இன்னைக்கு. அவர் தான் எல்லா குருவுக்கும் மூலமான குருவா சொல்லப்படுறார். ஸோ அந்த குருவனுடைய அவதார திருநாள் நம்ம என்ன சொல்றோம்? வியாச பூர்ணிமா இல்லைன்னா குரு பூர்ணிமான்னு சொல்லி கொண்டாடுறது உண்டு. வட இந்தியாவில் இது ரொம்ப பிரசித்தம், குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? குருவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு, குருவுக்கு சேவை பண்ணிட்டு, குருவை போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நமக்கு தென்னிந்தியாவில் பெருசாக அவ்வளவா இதை பற்றி தெரியறது கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மற்ற அரசியல் அமைப்புனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஆன்மீகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்க முயற்சி பண்ணுறாங்க. சரி, நாம் இன்னைக்கு இந்த குரு பூர்ணிமா பற்றி கொஞ்சம் பார்க்கலாம், குருவை பற்றி பார்க்கலாம். பொதுவாக மக்கள் சொல்கிறது உண்டு, நாம் கடவுளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னா கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதை நம்பி தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாம் இல்லையா? நம்ம எல்லாரும் இங்கே எதுக்காக உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியில் கஷ்டம் இருக்குது, கடவுள்கிட்ட போனால் கொஞ்சம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கஷ்டம் கம்மி, மன அமைதி கம்மி, மன அமைதி கிடைக்கும், கஷ்டம்லாம் தொலையும் அப்படின்னு நினச்சவங்க என்ன பண்ணுறோம்? எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட வரோம். ஆனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தில் இருந்தார். அவனுக்கு முன்னாடி அர்ஜுனன் நின்றுட்டு இருந்தான். ஆனால் அர்ஜுனன் எப்படி இருந்தான்? அழுதுகிட்டு இருந்தான், கவலையில் இருந்தான், குழப்பத்தில் இருந்தான், பயத்தில் இருந்தான், நடுக்கத்தில் இருந்தான். இப்போ கிருஷ்ணர் எங்கே இருக்காரு? கடவுள் தானே. எங்கே இருக்காரு? அர்ஜுனனுக்கு எங்கே இருக்காரு? ரொம்ப பக்கத்திலே இருக்காரு. எப்படி இருக்காரு? பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம கிட்ட கடவுள் பேசுறதுலாம் கிடையாது இல்லையா. ஆனா கடவுள் அங்க என்ன பண்றாரு? நேரடியா அவங்கிட்ட பேசுறாரு. பேசுறது மட்டும் கிடையாது, அந்த பக்தனுக்கு சேவையே பண்றாரு. மற்ற கடவுள்லாம் ஆசீர்வாதம் மட்டும்தான் பண்ணுவாங்க, கிருஷ்ணர் மட்டும் தான் என்ன பண்ணுவாரு? பக்தனுக்கு இறங்கி சேவை கூட பண்ற அளவுக்கு இறங்கி வருவார். அதனால இவர் பக்த வத்சலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு உறவு முறை கடவுளுக்கும் பக்தனுக்கும் அந்த இடத்துல, இங்க குருக்ஷேத்திர போர்க்களத்துல. ஆனாலும் அந்த பக்தன் அங்கே எப்படி தான் இருந்தான்? குழப்பத்தில் தான் இருந்தான், கஷ்டத்தில் தான் இருந்தான். இப்போ நமக்கு இதை பற்றி ஆலோசனை பண்ணால் நமக்கு சந்தேகம் வரும். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, கடவுள்கிட்ட போனால் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. கடவுள் முன்னாடியே இருந்தான். அவன் என்ன பண்ணாங்க? அர்ஜுனன் அழுதுட்டு இருந்தான். யாராவது பகவத்கீதை ஃபோட்டோவை பார்த்தா கூட இந்த சந்தேகம் வந்துடும். நம்ம பகவத்கீதையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, அப்புறம் எப்படி சந்தேகம் வரும்? இது வரைக்கும் சந்தேகம் வந்திருக்கா உங்களுக்கு யாருக்காவது? உண்மையை சொல்லுங்க பாருங்க, யாருக்காவது சந்தேகம் வந்திருக்கா சொன்னதுக்கப்புறமா? அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நாம் யாருமே எதை பற்றி என்ன பண்ணுறது கிடையாது, ஆலோசனை பண்ணுறதே கிடையாது. பகவத்கீதைன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பகவத்கீதை எதுக்கு இருக்குது? வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இருக்கே தவிர பகவத்கீதை நம்ம வேறு படிக்கிறது கிடையாது. படித்தோம்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பகவத்கீதை ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னாவே கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒருத்தன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்னா இப்படி இருக்குது, உங்கள் சாமி முன்னாடியே ஒருத்தன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான், எங்களை ஏன்டா அந்த சாமியை கும்பிட சொல்கிறீங்கிறது கேள்வி வருமா வராதா? வரணுமா வரக்கூடாதா? கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக கொஸ்டின் வரணும் இல்லையா? அப்போ என்ன அதுக்கு பதில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா,
உண்மையில் அவன் வருத்தம் தான் பட்டுட்டு இருந்தான். ஆனால் அவன் வருத்தத்தை தீர்ப்பதற்கு அவன் என்ன தெரியுமா பண்ணா? அந்த அர்ஜுனன் சரணாகதி பண்ணான். யார்கிட்ட சரணாகதி பண்ணான் அப்படின்னா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணலை. அவன் என்ன சொல்லல? பகவானே, நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ண பக்தன், நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு உன்னுடைய மோட்சத்தை கொடு அப்படின்னு என்ன பண்ணலாம்? அவன் போயிட்டு உடனே பகவான் போய் பகவானா பார்க்கல, கிருஷ்ணனை பகவானா பார்க்கல. கிருஷ்ணர் எப்படி பார்த்தான்? அவன் குருவா பார்த்தான். எப்படி பார்த்தான்? குருவா பார்த்தான். என்ன சொன்னான்? சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். கிருஷ்ணா, நான் உன்னிடம் தஞ்சம் அடைந்த சிஷ்யன், எனக்கு எது நல்லதோ அதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த லீலையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடவுளே முன்னாடி இருந்தாலும் நமக்கு குருவனுடைய கடாட்சம் இல்லை அப்படின்னா, குருவனுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா நாம் வருத்தத்தில் தான் இருப்போம், கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றது அர்த்தம். அதனால தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஆதௌ குருவாஸ்ரயம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முதல் காரியம் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா ஒரு குருவை அணுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வளர்றோம் அப்படின்னா நாம் வளர்வதற்கு முதல் குரு நமக்கு யார்? அம்மா. அம்மா இல்லை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? பல்லு விளக்க கூட தெரிஞ்சுக்க முடியாது, சாப்பிட தெரிய முடியாது, உடம்பு க்ளீன் பண்ணுறதுக்கு தெரியாது. அம்மா ஒரு குருவாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா ஒரு குருவாக இருந்திருக்காரு. எப்படி நடந்துக்கணும்ப்பா, எப்படி பேசணும்ப்பான்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்பா என்ன பண்ணுறாரு? கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்குறாரு? ஆசான் கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறார்? நமக்கு இந்த உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறார், நம்மை பற்றி சொல்லிக் கொடுக்குறார், கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குறார். கடைசியில் கொண்டு போய் அவர் யார்கிட்ட சேர்த்துறாரு? பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி சொல்கிறோம். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் குரு இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது. நாம் ஒவ்வொரு கடத்துலையும் ஒரு குரு ஏற்றுட்டு தான் வர்றோம். சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு குரு தேவைப்படுறாங்க, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு குரு தேவைப்படுறாங்க. ஆனால் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இனிமேல் எனக்கு எந்த குருவுமே தேவையில்லை, நான் இண்டிபெண்டாக இருந்துப்பேன், நான் சுதந்திரமாக இருந்துப்பேன் நினைக்கிறோம் இல்லையா? இந்த புத்தி தான் பெரிய ஆபத்து. நாம் எத்தனை வயதானாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு குருவனுடைய பாதுகாப்புக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த பகவத்கீதை லீலையே, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பகவத்கீதையில் அர்ஜுனன் அழுகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அந்த இடத்துல கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உண்மையில் அர்ஜுனனுக்கு அறியாமையே கிடையாது. அர்ஜுனன் சண்டை போடாமையா இருந்தா? அர்ஜுனன் அங்கே ஏன் அழுதான்? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஸ்ரீராம். ஸ்ரீராம், நல்ல பேர். அர்ஜுனன் ஏன் அழுதா அங்கே குருக்ஷேத்திர போர்க்களத்தில்? அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க, எப்படி சண்டை போடுறது, அவங்களை எப்படி கொல்றது அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தான். மாதாஜி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அர்ஜுனன் சண்டை போட்டிருக்கானா இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க சகோதரர்கள் கிட்ட? போர் புரிஞ்சது இல்லையா? அதான் போர் புரிஞ்சது இல்லையா? அதான் சண்டைன்னா ஒண்ணுதான், போர்னா பண்ணு, சண்டைன்னா என்ன வாயில சண்டை போட்டுப்பாங்களா? சண்டை போட்டுருக்காங்க, சொந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ்ல சண்டை போட்டதுன்றீங்களா? அப்படின்னு மகாபாரத படிக்கல அப்படின்னு சண்டை போட்டிருக்காரு. மகாபாரதம் படிச்சா தெரிஞ்சிருக்கு. கொல்ற அளவுக்கு போட்டிருக்காங்க. எங்கன்னு சரி நான் சொல்றேன் உங்களுக்கு. 3 இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. ஒன்று திரௌபதி விவாகம், திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க? கௌரவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, ஏய் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு. பீஷ்மர், துரோணர் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணா அர்ஜுனன்? சண்டை போட்டு துரத்தி விட்டான், ஓடி போயிட்டான். சண்டைன்னு வந்துருச்சுன்னா நம்மள மாதிரி வாய் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. சத்திரர்கள் சண்டைன்னா ஒன்று தான், ஒன்று துரத்தி விடணும் இல்லை கொண்டுடணும், அவ்வளோதான். அவங்க ஓடி போயிட்டாங்க, அதெல்லாம் விட்டுட்டான். இல்லை கொல்லாம் விட மாட்டான். நம்மள மாதிரி சத்திரர்கள் நினச்சிக்காது, எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறது அப்படிலாம் வச்சுக்காது இல்லையா? ஒரு முறை. அடுத்தது மறுபடியும் காட்டில் இருக்கும்போது ஒரு முறை சண்டை போட்டான். மறுபடியும் 3வது முறை அக்ஞாதவாசம் இருப்பாங்க, அப்பயும் சண்டை போட்டான். அப்போ பெரிய போரே நடந்துச்சு, ஆமாவா இல்லையா? பெரிய யுத்தம் நடந்துச்சு. அப்புறம் இல்லைன்றீங்க. அப்போ சண்டை போட்டிருக்கானா இல்லையா? அவன் போட்டிருக்கான். அப்போல்லாம் அழுவு வரவே இல்லையே. அப்போல்லாம் உட்காந்து அழுதானா? கிருஷ்ணா நான் சண்டை போட மாட்டேன், எங்கள் சொந்தக்காரங்க அழுதானா? அப்பயும் குரு இருந்தார், துரோணாச்சாரியர் இருந்தார், அப்பயும் பீஷ்மர் இருந்தார். அப்போ என்ன தெரியுமா விஷயம்? இது கிருஷ்ணரே ஏற்படுத்திய ஒரு மாயை.
எதுக்காக ஏற்படுத்தினார் அப்படின்னா குருவனுடைய மகிமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீ வந்து பகவானே உனக்கு தரிசனம் கொடுத்தாலும், பகவானே உன்னால் நேரடியாக பேசினாலும் கூட உனக்கு குருவனுடைய கருணை இல்லைன்னா நீ என்ன பண்ண முடியாது? குழப்பத்தில் தான் இருக்க முடியுமே தவிர உன்னால் சரியாக பகவானை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இது செஞ்சார். அதனால தான் குரு மகிமையை வந்து என்ன பண்ணுவாங்க சாஸ்திரத்தில் நிறைய சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு சிஷ்யர் குரு கீழே சேவை பண்ணிகிட்டு இருக்கார். அந்த குரு நிறைய சிஷ்யர்கள் ஏற்றுக்கிட்டாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாரு, சொல்லிக் கொடுக்குறாரு. வியாக்கரணம் வரவங்களுக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுக்குறாரு. மீமாம்ச தத்துவம், வேதாந்தம், ஜோதிஷம், கல்பம், இல்லையா, நியாயம், நிறைய சாஸ்திரம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எல்லாம் கற்றுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிஷ்யர் மட்டும் இருக்காரு, எனக்கு ஒரு பேருக்கு தெரிய ஞாபகம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குருவுக்கு சேவை பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு படிக்கலாம் நேரம் கிடையாது. அவருக்கு என்ன தான் நேரம் இருக்குது? குரு சேவை பண்ண தான் நேரம் இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுவார்? சேவை பண்ணிகிட்டே இருப்பார். நைட்டு 12 மணி குரு வந்து பார்ப்பாராம். பார்த்தா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருப்பார்? கணக்கு எழுதிட்டு இருப்பார். எங்கே ஒரு அணா கம்மியாக இருக்குது, 1 பைசா கம்மியாக இருக்குது. அப்போல்லாம் 1 அணா 1 பைசா தான் இருக்கும். என்ன கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? கணக்கெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருப்பார். ஒரு முறை குரு பார்க்குறாரு. இவருக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு, இந்த சிஷ்யனுக்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. பல வருஷம் இங்கே தான் இருக்கார். அவர் பார்த்து நினைச்சார மற்ற சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, வந்து படிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான், உட்காந்துட்டு இன்னும் 1 பைசா 2 பைசா எண்ணிட்டு இருக்கான். பாவம் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. இந்த மந்திரத்தை நாளைக்கு நீ குளிக்கும் போது சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனான். குளிக்கும் போது என்ன பண்ணா, இந்த மந்திரத்தை சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு தட்சிணாமூர்த்தி பிரத்யக்ஷம் ஆறாரு. தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், சேவை பண்ணிகிட்டு இருக்கான். குரு வந்தார், வந்து கேட்டார், என்னப்பா இன்னைக்கு போனேன், குளிக்க போனியா? போனேன். மந்திரம் சொன்னேன். என்ன ஆச்சு? தட்சிணாமூர்த்தி வந்தார். அடே தட்சிணாமூர்த்தி வந்து என்னமோ பல பக்கத்து வீட்டு ராமசாமியை பார்த்து வந்த மாதிரி சொல்கிறேடா, பகவான்டா அவர். நிறைய பேர் அவரை பார்க்கவே முடியலடா. ஏன்னா தட்சிணாமூர்த்தி தரிசனத்தை என்னமோ இந்த தரிசனம் மாதிரி நினச்சிட்டு. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் ஒன்றும் ஆகலை. அப்புறம் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பகவானுடைய தரிசனமே கிடச்சிருச்சு, மறுபடியும் இங்கே 1 நாள் என்ன எண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, அந்த தட்சிணாமூர்த்தி தரிசனம் பெற்றுக் கொடுத்தது யார் எனக்கு? நீங்கள் தானே. அப்போ உங்கள் சேவை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, மறுபடியும் அவர் சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ தான் குருவுக்கே புரிஞ்சுதா இப்படி ஒரு பக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பக்திக்கு வரும் பொழுது பகவானே என்னை காப்பாற்றுன்னு வருவாங்க. அப்புறம் போக போக நான் பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் பக்தியோட உயர்ந்த நிலை என்ன ஆகும் அப்படின்னா, நான் குருவுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. குரு சேவையை அவங்களுக்கு பெரிய விஷயம் மாறி போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குரு சேவை தவிர ஒரு பெரிய விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ இது நிறைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, சபரி அப்படின்ற ஒரு பெண் இருந்தார் ராமாயணத்தில். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சபரியினுடைய கதையை. சபரி அப்படின்ற வந்து காட்டு வேலை செய்யக்கூடிய காட்டு வாட்சி, அதாவது வந்து காட்டு வாட்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்கக்கூடிய மிருகத்தெல்லாம் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு குளத்தில் வந்து தண்ணி குடிக்க வரும்பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டா. இது என்னது, மான் இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மயில் கூட இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த புலி இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த செடிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, இந்த மலையெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவளே யோசிச்சு பார்த்தா, நாம் இப்படி யோசிக்கக்கூடிய ஆளே கிடையாது. மானை பார்த்தா என்ன பண்ண, உடனே அடித்து சாப்பிடணும் தோணும். நமக்கு அழகாக இருக்குன்னா தோணவே தோணாது. நமக்கு எப்படி இந்த புத்தி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த மொத்த இடமும் அப்படி தான் இருக்கான். என்னது, ஒரு மானும் சிங்கமும் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான், ஒரு பாம்பும் கீரையும் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கான். அப்படின்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு, இந்த இடமே எப்படி இருக்குது, எங்கேயுமே அமைதி நிலவுது, இங்கே என்னமே எது கிடையாது, பகைமையே கிடையாது அப்படின்னு புரியுது. ஏன் எப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது தூரமாக ஒரு ஆசிரமம் தெரிஞ்சுதான். மதங்க மகரிஷி அப்படின்னு ஒரு ரிஷி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, தனக்குள்ள நிறைய சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு அங்கே ஆசிரமத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஓஹோ, இந்த ரிஷியினுடைய சக்தியினால இந்த இடமே எப்படி ஆயிடுச்சு, முழுவதும் அமைதி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய ஆறான் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய ஆறானால அவங்க என்ன பண்ண முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு மோசமான நபர் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனால் நம்ம வீடு எப்படி இருக்கும், ரொம்ப அதிருப்தியாக இருக்கும், நமக்கே நல்ல சந்தோஷம் கிடைக்காது. இதுவே நல்ல குருவை பார்த்துட்டு வந்தோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஒரு குழந்தை மாதிரி தான், ஒரு குழந்தை கீன்னு அழுதுகிட்டே இருக்கும். அம்மா பார்த்துட்டு என்ன ஆயிடும், அந்த குழந்தை சிரித்து அமைதியாகிடும்.
அது வரைக்கும் அழுது தான் இருக்கும். அதுபோல் நாம் இந்த உலகத்தில் கஷ்டம் 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 சுற்றிட்டு தான் இருப்போம். எது வரைக்கும்? ஒரு குருவை சந்திக்கிற வரைக்கும் தான். எப்போ குருவை நீங்கள் சந்திச்சிட்டீங்களோ இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக உணர்ந்து பார்க்கலாம். நாங்களே என்ன பண்ணோம்னா, எங்கள் குரு கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு போவோம் சொல்கிறதுக்கு. அங்கே போய் உக்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருப்போம். பிரச்சனையெல்லாம் மறந்தே போயிடும். நாங்கள் என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதை போய் அவர்கிட்ட சொல்லணுமா? அவர் முகத்தை பார்த்தாவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் முகத்தையே பார்த்து திரும்பி வந்துடும். அடடா இது சொல்லவே இல்லை, இந்த பாயிண்ட் சொல்லவே இல்லையே, மறந்து போயிட்டுமே அப்படின்னு நினைப்பேன். சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையை விடுற, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், நம்மளே வந்துடும். ஸோ அப்படி தான் அந்த சபரி என்ன பண்ணுறா, இவங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். சரி நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் இவங்களுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. எப்படி சேவை பண்ணலாம்? காலையில் இவங்க குளிக்க போவாங்க. ஸோ குளிக்க போகிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பா. அதுக்கப்புறம் அவங்க காலையில் மலை ஜலம்லாம் கழிப்பாங்க, அந்த இடத்துலாம் க்ளீன் பண்ணி வச்சிருவா. அதுக்கப்புறம் இவங்க இங்கே குளிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆசிரமத்துக்கு தேவையான தண்ணியில் என்ன பண்ணுவா, கொண்டு வந்து இறக்கி வச்சிருவா. அவங்க சமைக்கிறதுக்கு கிழங்கு பழங்கள்லாம் கொண்டு வந்து பறித்து வச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த அடுப்படியெல்லாம் போட்டு சாணி போட்டு மொழிக வச்சிடுறது, கோலம் போட்டுட்டு ஓடி போயிடுறது. இவங்க வந்து பார்ப்பாங்க, வந்து பார்த்தா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருக்கும். யார் இப்படி பண்ணியிருக்காங்க தெரியலையே, சரி இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் மதங்க மகரிஷி பார்த்து கூப்பிட்டு கேட்டார், யாருப்பா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறது? தெரியல குருவே. தெரிஞ்சுக்கோங்கடா, இதையா தெரிஞ்சுக்கோங்கடா, எடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. சரி நாளைக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, 2 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த சபரி என்ன பண்ணுறா, எப்பயும் போல் வந்து சேவை பண்ணிகிட்டு இருக்கா. வந்து பிடிச்சிட்டாங்க. ஏய் என்னம்மா பண்ணுறா, யாருமா நீ, வாமா அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. அவன் பயந்து போயிட்டான். சாமி சாமி வேணா சாமி, நான் விட்டு சாமி, நான் ஓடி போயிடறேன், எனக்கு பயமாக இருக்குது, தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஓடி போயிடறேன். இல்லைம்மா ஏமா பயப்படுற, நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க, நீ பயப்படாதம்மா, வா உன்னை கூப்பிட்றாரு. யார் கூப்பிட்றாரு? மதங்க மறைச்சி கூட. இல்லை இல்லை சாமி நான் வரமாட்டேன், எனக்கு அவர் மாதிரி வரதுக்கு வெக்கமாக இருக்குது, ஒன்றும் பண்ண மாட்டாரம்மா, வாமா. கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ரிஷி மகரிஷி உட்காந்துட்டு இருக்கார், தேஜஸ்வியாக உட்காந்துட்டு இருக்கார். கேட்குறாரு, என்னம்மா யாருமா நீ, உனக்கு என்னம்மா வேணும்? தெரியல சாமி, எனக்கு யாருன்னே எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு எனக்கு தெரியாது, நான் ஏதோ இந்த காட்டில் சுற்றிட்டு இருந்தேன், ஒரு மிருகம் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், உங்களை பார்த்த உடனே என்னுடைய மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் சேவை பண்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் செஞ்சுட்டு இருக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க, நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இல்லைம்மா தப்பே பண்ணல, சந்தோஷமாக பண்ணு, ஆனால் ஏன் பண்ணுற இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சேவை பண்ணுறதோட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா துரியோதனன் ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன பண்ணான், ஒருத்தரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். யார் தெரியுமா? துர்வாசருக்கும் போட்டான் ஒன்று, அதே போல் சொந்தக்காரங்க பாண்டவர்கள் சொந்தக்காரங்களை போட்டான். சல்லியனுக்கு என்ன பண்ணான், போகிற வழி, சல்லியன் வந்து பாண்டவர்களுடைய மாமனார் தான், போகிற வழி போயிட்டு இருக்கான். போக என்ன பண்ணான், மாமா எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னா. சரி கூப்பிட்றானே, அன்போட கூப்பிட்றானே, போய் சாப்பிட போனான். சாப்பிட்டதுக்கப்புறம் கேட்குறான், மாப்பிள்ளை உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, மாமா என் கூட சண்டை போடு அப்படின்னா. அட பாவி, ஒரு வேளை சாப்பாடை போட்டு மொத்த டிவி எடுத்துட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சான். அப்புறம் தான் சல்லியன் அவன் இடத்துல வச்சு அவனை தூக்கிட்டார் கிருஷ்ணர். எனிவே அப்படி முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும், யாராவது நம்மக்கிட்ட சேவை பண்ண வந்தாலும் எதுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சேவை பண்ணிட்டு கடைசியில் நம்மக்கிட்ட எதாவது கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையை போயிடும். அதை முன்னாடி கேட்டார், உனக்கு என்னவா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, எனக்கு உங்களுக்கு சேவை பண்ணால் அதுவே சந்தோஷம், சரி தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த மாதிரி ஒரே சந்தோஷம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நல்லா ஓப்பனாகவே சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தினமும் சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து பல வருஷம் சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஆச்சாரம் என்ன பண்ணுவார், நிறைய உபன்யாசம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, பசங்க நிறைய பேர் கற்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா, காதில் விழும் இல்லையா, காது திறந்தான் இருக்குது, காதில் விழுந்துட்டு தான் இருக்கும், காதில் கேட்டுகிட்டே சேவை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ரொம்ப பழுத்த பழமாக மாறி போயிட்டாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவங்க. ஆனாலும் சேவை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி காலம் மதங்க மகிழ்ச்சி அவர் பரமபதம் போகிறக்கூடிய டைம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு வரம் கொடுக்குறாரு. ஒரு சிஷ்யனை கூப்பிட்றாரு, ஏ சிஷ்யா நீ வா, உனக்கு என்ன வரம் வேணும், உனக்கு என்ன வரணும். ஒருத்தனை கூப்பிட்றாரு. ஒருத்தன் வந்தான், எனக்கு அனிமா சித்தி வேணும், இந்த பிடிச்சிக்கோ. உனக்கு என்ன, எனக்கு மகிமா சித்தி வேணும், பிடிச்சிக்கோ. உனக்கு என்ன, எனக்கு லகிமா சித்தி வேணும், பிடிச்சிக்கோ. உனக்கு என்ன, எனக்கு உப்மா சித்தி வேணும், பிடிச்சிக்கோ. ஒவ்வொருத்தர் ஒரு சித்தி என்ன பண்ணிட்டாரு, பிரித்து கொடுத்துட்டாரு. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ கடைசியில் ஒருத்தர் மிஞ்சி இருக்காங்க. யாருன்னா இந்த சபரி. அப்போ அவன் கூப்பிட்றாரு, அந்த சபரியை கூப்பிடுங்க கூப்பிட்றாரு. உன்னை சுவாமி உள்ளே கூப்பிட்றாரு, ரிஷி கூப்பிட்றாரு. என்னையா கூப்பிட்றாரு? ஆமாம் உள்ளே கூப்பிட்றாரு. ஆமாம் உள்ளே தான் கூப்பிட்றாரு. உள்ளே போனதே கிடையாது அந்த அம்மா. இப்போ ஃபஸ்ட்டு முறை உள்ளே போகிறாங்க, ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க. சரி நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போ அவர் கேட்குறாரு, சபரி நீ எனக்கு வாழ்க்கையில் நிறைய சேவை பண்ணியிருக்க, நான் உனக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போ கிளம்ப போகிறேன். எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டேன், நான் வரத்தை கொடுத்துட்டேன். உனக்கு எதாவது வரம் கொடுக்குன்னு நினைக்கிறேன்.
என்ன வரம் வேணும் கேள்வி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் வீடு வாங்கி கொடுங்க, ஒரு பங்களா வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதை விட முட்டாள் யாருமே கிடையாது. அந்த அம்மா இவ்வளோ கேட்டிருக்காங்க இல்லையா, இவ்வளோ உபன்யாசம் கேட்டிருக்காங்க, இவ்வளோ சேவை பண்ணியிருக்காங்கல்ல, அவ்வளோ தூய்மை அடைஞ்சலாம். அந்த அம்மா சொன்னாங்களா, சுவாமி ஆரம்பத்தில் நான் எப்படி வந்தனோ அதே முட்டாள் தான் நான் இப்போ. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எது நல்லதோ அதை என்ன பண்ணுங்க நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்றவன் என்ன பண்ணா, இதை கொடு அதை கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டான். அவன்லாம் ஏமாந்து போயிட்டான். ஆனால் இவர்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்கான். அந்த சொத்தை கரெக்டாக கேட்டான், நீங்களா கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ தான் மதங்க மாதிரி சொன்னாரா, சரிம்மா என்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்குது, அதை நான் யாரும் கொடுக்கவே இல்லை, அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த சபரியை கூப்பிட்டு காதில் ராம 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 அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னால் அந்த சபரி கேட்டாங்க, என்ன மந்திரம் இது சுவாமி, இந்த மந்திரம் சொன்னால் என்ன கிடைக்கும், இந்த மந்திரம் எதுக்காக சொல்கிறது, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்குமா, இந்த மந்திரத்தை என்ன பண்ண நீ சொல்லிக்கிட்டே இரு, இந்த மந்திரத்துக்கான தெய்வம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த சபரி, அந்த ஆசிரமத்தை தங்கிட்டார். தங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கார். அவர் சொல்லிட்டு போயிட்டா இருக்கா, இல்லை 2 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ வந்தாங்க என்ன பண்ண, அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவா இவ, காலையிலேயே யாராவது விருந்தாளிங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு காலையிலேயே அவங்களுக்காக சுத்தம் பண்ணி ஒரு ஆசனத்தை போட்டு வைக்கிறது. அவங்க சாப்பிட்றதுக்கு ஏதோ போய் மலை மேலே ஏறி நல்ல பழங்களாக, நல்ல இனிப்பான பழங்களாக கொண்டு வந்து வைக்கிறது. அவங்க ப்ரஷ் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரஷ்ஷுக்கான இது குச்சி எடுத்து வைக்கிறது, குளிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது, மரவுடி எடுத்து வைக்கிறது, அவங்க படுத்துக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓகே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாச்சு, அவங்க வந்து தூங்கிட்டோன்னு நினைச்சேன் செலக்ட் பண்ணல. இவர் ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவா, உட்காந்து மாத்திரை சொல்லிகிட்டே இருப்பான், ராம 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 ராமன் என்ன பண்ணுறா, மாத்திரை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆனது, 1 வருஷம் ஆனது, 2 வருஷம் ஆனது, 5 வருஷம் ஆனது, 10 வருஷம் ஆனது, 13 வருஷம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணுறா, தினமும் பண்ணுவாள். தினமும் என்ன பண்ணுவா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவா. வரல, சரி என்ன பண்ணலாம், நாளைக்கு இதே வச்சுக்கலாம்னு வச்சுக்க மாட்டாளா, எல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படிலாம் பண்ண மாட்டோம். போன வாரம் செச்சதை கூட என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த வாரம் கண்டிப்பாக போட்டுருவோம். நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம் போட்டணும்னு சொல்லிட்டு என்றைக்கோ ஒரு சட்னி என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்து போட்டாங்க, ஜில்லு இருந்துச்சு, அதை வாயிலே வைக்க முடியல இல்லையா. ஸோ இன்றைக்கி அப்படிலாம் சேவை பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கலையா, ஒரு பல்லு விளக்கக்கூடிய குச்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே புதுசாக எடுத்து வைப்பாங்களா. பழம் எங்கேயோ இருந்து கொண்டு வந்த பழத்தை கூட என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு மறுபடியும் புதுசாக எடுத்து வைப்பாங்களா. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ராமர் தேடிட்டு வராரு. யார் தேடிட்டு வராரு, சபரியை தேடிட்டு வராரு. சபரி வீடு எங்கேன்னு கேட்டு வராராம். வந்த உடனே சபரியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே சபரி பார்த்து சந்தோஷப்பட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாம் தினசரி எடுத்து வச்சுருக்கா இல்லையா, பல் விளக்குனாங்க, குளிச்சாங்க, அவங்களுக்கு மர உரி கொடுத்தா, புது ட்ரெஸ் போட்டு விட்டா, மாலையெல்லாம் போட்டுட்டு உட்காந்து என்ன பண்ணுறா, பழங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். சபரி கடிச்சிட்டுலாம் கொடுக்கவே இல்லை, அதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது. நல்ல இனிப்பான பழமாக செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பழத்தை எடுத்து கொடுக்காது. கொடுத்தோடனே லக்ஷ்மணன் கேட்டானா, சபரி நானும் இந்த காட்டில் பல வருஷம் இருந்திருக்கேன், இவ்வளோ இனிப்பான பழத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது, இதெல்லாம் நீயே வீட்டுக்கு பின்னாடி தான் வளர்க்குறியா. நான் எங்கள் சாமி வளர்க்க போகிறேன், நான் எங்கேயோ காட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். ஓ தினமும் நீ இந்த பழம் தான் சாப்பிட்றியா, நான் எதுக்கு பழம் சாப்பிட போகிறேன், நான் வந்து 2 இலை என்ன பண்ணுவேன், கசக்கி வாயில் போட்டுட்டா சரி, எனக்கு பழம்லாம் தேவையில்லை, இது உங்களுக்காகவே எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறார். பழத்தெல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ராமன் என்ன பண்ணுறார், அங்கேயே சயனிச்சிட்டார், படுத்துட்டார். பாண்டுரங்கனை போல், ரங்கநாதரை போல் என்ன பண்ணார், படுத்துட்டார். படுத்த உடனே சபரி என்ன பண்ணா, மெதுவாக போயிட்டு ராமனுடைய பாதத்தை பிடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாதத்தை யார் மட்டும்தான் தொடர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது, லக்ஷ்மிக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ராமனுடைய பாதத்தை என்ன பண்ணுறா, இப்போ தொட ஆரம்பிச்சிட்டார். லக்ஷ்மணன் சொன்னார் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ராமன் சொல்லிட்டார் விட்டுன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுறாரு, பாத சேவை பண்ணிகிட்டே இருக்கார். பண்ணிகிட்டு இருக்கும்போது ராமர் கேட்குறார், சபரி எப்படி இருக்கெல்லாம் கேட்கல, ஏன்னா அவகிட்ட போய் எப்படி இருக்குன்னு கேட்க முடியுமா, அவ்வளோ தபஸ்வினி இல்லையா, அவகிட்ட என்ன கேட்கணும் அப்படி கேட்கணும். கேட்டால் சபரி உன்னுடைய தவம் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா, தவம் பண்ணிட்டு என் தவம் சித்தி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவன் என்னமோ தெரில சுவாமி, என் குரு ஒரு மதத்தை சொல்லிட்டு போனார், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன், தவம் சித்திச்சுக்கா இல்லையான்ட்டு தெரியல அப்படின்னு சொல்லுவாளா. அவன் அவ்வளோ முட்டாள் இல்லை. அவன் சொன்னா இன்னைக்கு என்னுடைய தவம் சித்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான்.
எப்படி கேட்குறேன். நீங்கள் வந்துட்டீங்களே, நீங்கள் வந்ததுனால என்னோடய தவம் சித்தமாயிடுச்சு. நானே பரதேசி, என்னுடைய மனைவியை தொலைச்சிட்டு நாட்டை தொலைச்சி நானாக காடாக அனாதையாக சுற்றிட்டு இருக்கேன். என்ன போய் நீ என்னமா தேடிட்டு இருந்தியா அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் யார் எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்வயம் பகவான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா ராமரவ புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். முடிஞ்சதா? ராமர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டார். முடிச்சதுக்கப்புறம் ஷவர் என்ன பண்ண தெரியுமா, கிடுன்னு எந்திரிச்சு போன அவங்க குரு உட்காந்து எங்கே உயிரை விட்டாரோ அந்த இடத்துல பண்ண இவளும் போய் உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டார். ராம 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 மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அக்னி வர ஆரம்பிக்குது, யோகா அக்னி வர ஆரம்பிக்குது, உடம்பு எல்லாத்தையும் பொசுக்க ஆரம்பிக்குது. போய் சேர்ந்துட்டார். எங்கே போய் சேர்ந்துட்டா தெரியுமா, வைகுண்டம் போகலை. அவன் கேட்குறா, கடவுள் இங்கே இருக்காரு, பகவான் இங்கே இருக்கார், நீ எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் குரு கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, குரு எனக்கு சேவை கொடுத்தாரு, இங்கே என்னோடய சேவை முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நான் எங்கே போகிறேன், குரு கிட்ட போய் அடுத்த சேவைன்னு கேட்க போகிறேன் சொல்லி கிளம்பி போயிட்டாலும். ராமர் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அப்போ நினச்சாரு, மோட்சத்தை நான் தான் பொதுவாக கொடுக்கணும், ஆனால் யார் ஒருத்தன் குரு பக்தனாக இருக்கணும் அவன் என்ன பண்ணுறான், மோட்சத்தை அவன் சொத்து மாதிரி அவன் தானே எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொல்லி சொன்னார். ஸோ அப்படி பகவான் குருவுக்கு என்ன பண்ணுறாரு, அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். பிருந்தாவனத்தில் பாங்கே பிஹாரி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, இப்போயும் இருக்குது, பாங்கே பிஹாரி கோயில் இருக்குது. அங்கே ஹரிதாஸ் அப்படின்னு ஒரு குரு வாழ்ந்துட்டு இருந்தார். அவனுக்கு ஒரு சிஷ்யன் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சிஷ்யனுக்கு எப்பயுமே குரு மேலே தான் பக்தி, குருவையே பார்த்துட்டு இருப்பானு, குரு சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு இருப்பானு, குருடைய புகழையே பேசிகிட்டு இருப்பானு, குரு கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடுவானு, குருனுடைய சட்டை எடுத்து போட்டுப்பானு, குருனுடைய மாலை எடுத்து போட்டுப்பானு, எப்பயும் குருவையே பார்த்துட்டு இருப்பானு. ராதாகிருஷ்ணன் கூட அதிகம் பார்க்க மாட்டான், குருவையே சேவை பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு கட்டம் என்ன ஆனது, அந்த குரு ஹரிதாசர் மோட்சம் போயிட்டார், கோலோக விருந்தாவனம் போயிட்டார். குரு இல்லை. இப்போ குரு இல்லாத இடத்துல அவருக்கு பார்க்கவே பிடிக்கலையா. என்ன பண்ணுறாரு, காந்தாரியை போல் ஒரு கருப்பு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணவே இல்லை, யாரையுமே பார்க்க விருப்பப்படவில்லை. குரு இல்லாத உலகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டார். அந்த இடத்துல நடக்கும் பாங்க பிஹாரி கோயிலில் அப்பப்போ ராசலீலை போல் சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் பண்ணுவாங்களா, கோபிகேதத்துக்கு டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள்லாம் ஆடுறாங்க அப்படின்னா உண்மையில் அவங்களுக்குள்ள ராதாகிருஷ்ணனே வந்துடுவாங்களாம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைங்கள்லாம் ஆடுவாங்களாம். அப்படி ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, ராதையும் கிருஷ்ணரும் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன குழந்தை ராதா வேஷம் போட்டான் இல்லையா, அவன் என்ன பண்ணா, குடுன்னு ஓடி இந்த ஹரிதா இந்த சிஷ்யன் இருக்கான் இல்லையா, இவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய இதை பிடுங்கிட்டான். பிடுங்கினதுக்கப்புறம் அவன் சொல்கிறா, என்னை பாரு பாபாஜி, என்னை பாரு அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு தெரியும் வந்தது யார் தான், அந்த பொண்ணு தான், ராதை வேஷம் போட்டிருக்கூடிய பொண்ணு தான் தெரியும். இப்போ நம்ம கண்ணை திறந்து பார்க்கலாமா வேண்டாமா, அப்படின்னு யோசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் கண்ணை திறந்து பார்க்கறது இல்லைம்மா. ஏன் பார்க்கறது இல்லை, குரு எனக்கு அந்த கட்டளை கொடுக்கல, குரு இல்லாத இடத்த எனக்கு பார்க்க விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த ராதை சொல்கிறா, அந்த குரு தான் அனுப்பிச்சி வச்சாரு உனக்கு தரிசனம் கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னார். குரு சொன்னாரா, என்னுடைய ஹரிதாஸ் குரு சொன்னாரா, அப்போ நான் பார்க்குறேன். என்ன பண்ணாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. கண்ணை திறந்து பார்த்தா அந்த குழந்தை இல்லையா, அங்கே யார் இருந்தாங்க, சாக்ஷாத்து ஸ்ரீமதி ராதாராணி இருந்தாங்களா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் ஒருத்தன் குரு பக்தனாக இருக்கானோ அவனை பார்ப்பதற்கு ராதாகிருஷ்ணர் விருப்பப்படுவாங்களா. ஸோ குரு பக்தன் கடவுளை பார்க்கணுன்றது கிடையாது, கடவுளுக்கு குரு பக்தன் தன்னை பார்த்தா போதும் நினைக்கிறாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? நாம் எல்லாம் கடவுளை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பகவான் என்ன நினைக்கிறாரு, என்ன இந்த குரு பக்தன் பார்த்தா பரவாயில்லையே, இவன் எப்போ பார்த்தாலும் குருவையே பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கு குரு மேலே இவ்வளோ பக்தி இருக்குது, என்ன எப்பயாவது பார்ப்பானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு குருவுக்கு என்ன வரும், அவங்க பக்தனுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த குரு மேலே பக்தி இருக்கும். ஸோ பகவானுக்கே ஒரு சில சமயம் யோசிப்பார், என்ன எப்போ பார்த்தாலும் குரு கிட்டே போயிட்டுருக்கா, என்ன பார்ப்பானா இல்லையா அப்படின்ற அளவுக்கு பகவானுக்கு என்ன வருமா, ஆச்சரியம் வருமா, அந்தளவு குரு பக்தி வந்துடுவான். ஸோ இப்படியாக குருவுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய அநேகமான சரித்திரங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய முன்னோர்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குரு தான் நமக்கு இந்த கலியுகத்தில் நாம் இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருத்தர் வந்தார். அவர் யாருன்னா ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இஸ்கான் சொல்கிறோம் இல்லையா, இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர். நம்ம இந்த இஸ்கான் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கேள்விப்பட்டிருக்கீங்களா, இதை யார் ஸ்தாபனை பண்ணார் தெரியுமா, பிரபுபாதா ஸ்தாபனை பண்ணார் இல்லையா. அந்த ஒரு குரு தான் என்ன பண்ணார் அப்படின்னா,
இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களோட இதயத்தை என்ன பண்ணுறாரு, மாற்றிட்டு இருக்கார். ஒரு முறை என்ன பண்ணாருன்னா, பிரபுபாதர் வந்து ஜூஹூவில் பாம்பேயில் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ ரொம்ப வயசான ஒரு நபர், அவர் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காரு போல இருக்கு. மத்தியானம் வெயில் நேரத்தில் வந்து சேர்றார், அந்த கோயிலுக்கு வந்து சேர்றார், பாம்பேக்கு வந்து சேர்றார். வந்து எந்த அப்படின்னா அப்போ தரிசனம் முடிஞ்சு போயிடுச்சு. பிரபுபாதர் விஷயம் தரிசன டைம் இருக்கும், ஒரு இத்தனை மணில இத்தனை வரைக்கும் கெஸ்ட்டை பார்ப்பாரு அப்படின்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு. பிரபுபாதர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கார். அந்த வயசானவர் வரார், வெயிலில் வந்து உள்ளே வந்து உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கிறார். குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணி குடிச்சிட்டு உட்காரார். உட்காந்துனா கேட்குறார், அங்கே கோயில் இருக்க அந்த வெள்ளைக்காரங்க பக்தர்லாம் கேட்குறேன், என்ன என்ன சுவாமி வேணும் அப்படின்னு கேட்குறேன். நான் இந்த மாதிரி உங்கள் பிரபுபாதரை பார்க்கணும், ஆச்சாரியர் பிரபுபாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவர் இனிமேல் சாயந்தரம் தான் தரிசனம் கொடுப்பாரு, உங்கள் தரிசன டைம் முடிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. போயிட்டு வராது ரொம்ப தூரமாக அவங்க வீடு, நான் இதுக்காகவே வந்தப்பா காலையிலேருந்து இப்போ தான் கிளம்பி வந்திருக்கேன், நான் மறுபடியும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம், நான் இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ பிரபுபாதர் உள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கார். அவர் எந்திரிச்சு அப்படி கதவை திறந்து பார்க்கும்போது இந்த வயசான நபர் கேட்டுட்ருக்காரு. பிரபுபாதர் பார்த்துட்டு உள்ளே கூப்பிடுங்க, அவர் உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்கிறார். இவர் என்ன பண்ணுறார், ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போயிட்டார். போய்ட்டு உட்காந்த உடனே பிரபுபாதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன அப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறார். பதில் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ பிரபுபாதர் சொன்னார், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் போதும் நீங்கள் பகவான் அடைவதற்கு, என்ன பண்ணால் போதும். அவர் மாலை எடுத்தார். மாலை எடுத்து ஹரே கிருஷ்ணா வந்து சொல்ல ஆரம்பித்தார். மாலை கொடு. அவர் ஒரு மாலை என்ன பண்ணார் அப்படின்னா, பொதுவாக நம்ம மாலையை காட்டி சொல்கிறது உண்டு. இதில் 108 மணி இருக்கும் இல்லையா, 108 மணியில் என்ன பண்ணுங்க, இப்படி முதல் மணியில் வச்சுக்கிட்டு விரலை வச்சுக்கிட்டு இந்த விரல் படாமல் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான் சொல்லுவோம். ஆனால் பிரபுபாதர் என்ன பண்ணார், இந்த மந்திரத்தை இப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு மாலை ஃபுல்லாக சொன்னார். மெதுவாக அவர் முன்னாடி உட்காந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ட்டு 108 மணி சொன்னாராம். அவர் முன்னாடி உட்காந்தவர் கண்களில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பிரபுபாதர் உட்காந்து 10 நிமிஷம் மந்திரம் சொல்கிறார். மந்திரம் சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த மாலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம், தீட்சை கொடுத்துட்டாரு. பொதுவாக என்ன பண்ணுவாருன்னா, குரு மந்திரத்தில் மாலையில் என்ன பண்ணுவார், ஜபம் பண்ணி கொடுப்பாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டாரு, மாலையில் ஃபுல்லாக ஜபம் பண்ணிட்டு கையிலே கொடுத்துட்டாரு, நீங்கள் பண்ண சண்டை ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டார். ரொம்ப வருஷம் அவர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் போயிட்டு வீடு வீடாக புத்தகம் விநியோகம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா இந்த வயசான நபருடைய ஃபோட்டோ அங்கே மேலே இருக்குது, மாலை போட்டிருக்கு. எல்லாம் போயிட்டார். பார்த்தோன்னே கேட்டாங்க, ஓ இவர் இங்கேருந்து வந்தாரா அப்படின்ட்டு. அந்த வீட்டில் உடனே உள்ளே கூப்பிட்டு இஸ்கான் ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாங்க. உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சுவாமிஜியை போய் மீட் பண்ணிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரர். வந்தது என்ன பண்ணார், இந்த மாலையை கீழே வைக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறாரு, இந்த மாலையில் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியில் சாகக்கூடிய சமயத்தில் பெட்டில் படுத்துட்டு இருந்தார். படுத்துட்டு இருக்கும்போது ஒரு உயிர் போகக்கூடிய சமயத்தில் என்ன பண்ணார், திடீர்னு எந்திரிச்சார். பிரபுபாத் நீங்கள் வந்துட்டீங்களா, பிரபுபாத் நீங்கள் வந்துட்டீங்களா. என்ன பண்ணார், பிரபுபாத் பேரை சொல்லிட்டு என்ன பண்ணார், கீழே விழுந்து அவர் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், பிரபுபாத் என்ன பண்ணார், அவர் வந்து கூட்டிட்டு போயிருக்கார். எத்தனை முறை மீட் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் இருக்கும், 10 நிமிஷம் தான், அவ்வளோதான். ஸோ இதுதான் குருனுடைய கடாட்சம் அப்படிங்கிறது. குரு அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஃபேஷன் கிடையாது. நாம் குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை, ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோம், சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் இந்த மந்திரத்தை சொல்லுப்பான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த மந்திரத்தை அவர் விடாமல் சொல்லிட்டு இருந்தார். அதனால் குருவை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், குருவனுடைய சொல்லை ஏற்றுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் குரு உண்மையில் ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட வியாச பூர்ணிமா தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி வியாச பூர்ணிமா இல்லை குரு பூர்ணிமான்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த நாளில் நாம் எல்லாரும் ஒரு விஷயம் சங்கல்பம் ஏற்றுக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எனக்கு உண்மையில் குரு இருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஆபத்தான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு அஃபீஷியலாக என்ன பண்ண தேவையில்லை, நான் தான் இனிமேல் உனக்கு குருன்னு சொல்ல தேவையில்லை. குரு எப்படிப்பட்டவராக இருக்குன்னு தெரியுமா, உங்களுக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்குறவராக இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும்போது அது என்ன பண்ணணும், உங்களுக்கு கரெக்டாக கிளியர் பண்ணக்கூடியவராக இருக்கணும். உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்.
உங்களுடைய ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு குருவாக இருக்க முடியும். ஏன்னா குரு மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கிடையாது. குரு எதுக்காக இருக்கார்? நம்முடைய பிரச்சனைக்கு நம்ம போய் கேட்கும்போது அவர் என்ன பண்ண நம்மளுக்கு டைம் கொடுத்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கும், நம்மளை பற்றி புரிஞ்சக்கூடியவராக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு குரு அப்படின்றவர் அவசியம். அந்த குருவை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் என்ன இருக்குது, இந்த இஸ்கான் அப்படின்ற இயக்கம் இருக்குது. இந்த இஸ்கானில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முயற்சி பண்ணுறோம், போய் மக்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ மக்கள் எல்லாரும் கைடன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம போய் கைடன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ குரு அப்படிங்கிறது ஒரு பதவி தான் தவிர குரு அப்படின்றது ஒரு நபர் கிடையாது. நமக்கு இவர் தான் குரு அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு யார் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ, நமக்கு யார் பகவானுடைய சேவையில் நம்மளை ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்களும் நமக்கு யார் தான், குரு தான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக நம்ம பிரபுபாதர் என்ன பண்ணலாம், குருவை ஏற்றுக்கலாம். ஏன்னா அவரை விட ஒரு சிறந்த ஒரு குரு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ அப்படிப்பட்ட வியாச பூர்ணிமானிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் செவ்வாய்க்கிழமை ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் நான் யோசித்தேன், வியாழக்கிழமை பௌர்ணமி வருது, வியாச பூர்ணிமா வருது, அன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராமை வச்சுலாம்னு சொல்லி கேட்டேன். சிதம்பரம் பிரபு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பிரபு என்ன பண்ணுறாரு, ரெகுலராக அவர் வந்து கோயிலுக்கு வராரு, சேவை பண்ணுறாரு, அவங்களும் மாதாஜி வராங்க, கற்றுக்குறாங்க. அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், கோயிலுக்கு வாங்க, வந்து வாரம் வந்து ப்ரோக்ராமை அட்டன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படிலாம் குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுங்கன்னா, புஸ்தகத்தை வாங்கி என்ன பண்ணுங்கள், படிக்க முயற்சி பண்ணுங்கள். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்படி ஆரம்பித்தேன் அந்த கிளாஸ் எப்படி ஆரம்பித்தேன் நம்ம இல்லை, ஹரே கிருஷ்ணா அது பாட்டு. வகுப்பு எப்படி ஆரம்பித்தது, உங்கள் கேள்வியோடு ஆரம்பித்தேன். நான் ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பித்தேன். நான் கிருஷ்ணன் வந்து ஏன் வந்து அர்ஜுனன் வந்து அழுகுறாரு, அதை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன், அர்ஜுனன் ஏன் கஷ்டப்பட்டான் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். அர்ஜுனன் கிருஷ்ணன் நின்றது என்ன பண்ணா, கஷ்டப்பட்டான் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். அப்போ அதுக்கு தீர்வு என்ன சொன்னார், குரு கிட்ட சரணாகதி பண்ணார். அப்போ குரு என்ன கொடுத்தாரா, அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரா, அர்ஜுனா இங்கே வா, தலையில் கை வைக்கிறேன், உனக்கு இப்போ சக்தி வந்துடும், தட்சணை கொடுத்துட்டு போ அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னால் அவர் என்ன கிடையாது, குருவே கிடையாது. அவர் ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, காசு கலெக்ட் பண்ணக்கூடிய, வசூல் பண்ணக்கூடிய ஆள். நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்க, குருநாதா அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த தட்சணை வச்சுட்டு போ, ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு எல்லாம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறேன் இல்லையா? அப்படிப்பட்டவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, குருவாகவே இருக்க மாட்டாங்க. குருனா என்ன பண்ண, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதை சொல்லிக் கொடுக்கணும், தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பேர் குரு கிடையாது. சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும். நிறைய குருலாம் இருக்காங்களா இன்னைக்கு, சத்குருன்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, கவிரங்கன்னு ஒரு குரு இருக்காரு, நிறைய குருலாம் இருக்காங்க. அந்த குருலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்களா கற்பனை பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறோம் அவங்ககிட்ட. கவிரங்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, கவிரங்கர் நீங்கள் அப்புறம் யோசிச்சுக்கோங்க, டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பேர் என்னன்ட்டு. ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஒரு 30,000 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் உட்காந்து பின்னாடி கேள்வி கேட்குறாங்க. ஒரு சிஷ்யன் வந்து கேட்குறாங்க, சுவாமிஜி வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமிஜி ஃபஸ்ட்டு உடனே பேச மாட்டார், அதில் சிரிப்பார், அப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிப்பார். Take a pen, take a paper and start writing. What are all not your goals? And something will remain. That is the goal of life. எல்லாரும் குருநாதா என்ன சொன்னார், புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இருக்காது? எல்லாரும் கைத்தட்டினாங்க, கைத்தட்டினாங்க. நீங்கள் யாரும் கைத்தட்டவே இல்லையே. என்ன சொன்னார் தெரியுமா, வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேட்டார். அப்புறம் என்ன சொன்னார், ஒரு பேப்பரும் ஒரு பேனா எடுத்துக்கோங்க, எடுத்து எழுதுங்க. என்ன எழுதுறது தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் குறிக்கோள் இல்லையோ அதெல்லாம் எழுதுங்க. அப்படின்னா என்னது, வாழ்க்கையில் பல்லு வளர்க்குறதோட குறிக்கோள் கிடையாது, குளிப்பது என்னோட குறிக்கோள் கிடையாது, சாப்பிட்றது என்னோட குறிக்கோள் கிடையாது, ட்ரெஸ் பண்ணுறது என் குறிக்கோள் கிடையாது, குடும்பத்தை பார்க்கறது என் குறிக்கோளே கிடையாது, ஏன் வியாபாரம் பண்ணுறது என் குறிக்கோளே கிடையாது, நான் உங்ககிட்ட உட்காந்துருக்க கிடையாது, அதுவும் குறிக்கோள் கிடையாது. இப்படி உட்காந்து எழுதிக்கிட்டே வரணுமா, எழுதிக்கிட்டே வந்தால் கடைசியில் ஒன்று மிஞ்சுமா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள். முதல்ல எதெல்லாம் குறிக்கோள் எழுதிக்கோங்க, கடைசியில் ஒன்று மிஞ்சும் இல்லை, அதுதான் என்னது உங்கள் வாழ்க்கையோடைய குறிக்கோள். எப்போ முடியறது இது லிஸ்ட்டு தெரில, இப்படி குழப்பி விட்டார் இவர் கவிரங்கர்.
இன்னொருத்தர் தாடிக்காரர் இருக்கார்ல சத்குரு, அவர்கிட்ட இதே கேள்வி இன்னொருத்தர் கேட்குறார், சாமிஜி வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு. அவர் சிரிச்சுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார். Why you need a goal in life? Just be happy. When you want to have goal, then you suffer. Understand my point? அப்படின்னாரு. என்ன சொன்னா தெரியுமா? வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேட்டாங்க. அவனதேமா சொன்னாரு, வாழ்க்கையில் எது குறிக்கோள்? குறிக்கோள்ன்றதால கஷ்டம், குறிக்கோளே தேவையில்லையே, எது குறிக்கோள் அப்படின்னு கேட்டார். நல்லா தான் இருக்கு. இப்போ காலைல வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனால் என்ன கொடுக்குறாங்க? வேலையில் நம்மளுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க, கோல் கொடுக்குறாங்க, டார்கெட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு சிதம்பரம் என்ன பண்ணுறாரு, சாக்ஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அவங்க எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம், நாளையிலேருந்து எல்லோரும் வேலைக்கு வாங்க, வந்து என்ன வேணால் பண்ணலாம், உங்களுக்கு டார்கெட்டும் கிடையாது, கோலும் கிடையாது, பர்பஸும் கிடையாது, யார் வேணால் கொஞ்ச நேரம் வந்து உள்ளே வேலை செஞ்சால் வேலை செய்யுங்க, ஃபோன் பார்க்குறதா இருந்தால் ஃபோன் பாருங்கள், தூங்குறதா இருந்தால் தூங்குங்க, இல்லை ஊர் சுற்றி பார்க்குறதா ஊர் சுற்றிட்டு வாங்க, சம்பளம் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாரா? சொன்னால் யாருக்கு சந்தோஷம்? எம்ப்ளாயி சந்தோஷம். அவரு கடையை விட்டு போக வேண்டியதுதான் இல்லையா? அப்போ குறிக்கோள் இல்லை, என்ன பண்ண முடியாது, நம்ம முன்னேறவே முடியாது. ஆனால் அந்த முட்டாள்தனமாக சொன்னார், குறிக்கோளே தேவையில்லை, ஏன் குறிக்கோளை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே கேள்வியை பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க. பிரபுபாத், சுவாமிஜி வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப்? அவர் கோல் ஆஃப் லைஃப் இஸ் டு சர்வ் கிருஷ்ணா. சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தை தான். வாழ்க்கையோடைய குறிக்கோள் என்னது? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்கு பிறகு நிறைய அர்த்தம் இருக்குது, ஆனால் இறுதியான அர்த்தம் இது ஒன்று தான். என்னது? கிருஷ்ணருக்கு சேவை செய்வது தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டார். அதனால் பிரபுபாதரோட ஒரு சிறந்த குரு நம்மளுக்கு இந்த கலியுகத்தில் யாருமே கிடையாது. என்ன பண்ணுங்க, பிரபுபாத புஸ்தகத்தை முதல்ல வாங்கி வைங்க. இன்றைக்கி அதுவும் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்தை வாங்க ரொம்ப விசேஷமாக. யார் வீட்டிலலாம் டிவி இல்லை? இங்கே வந்தவங்க வீட்டில் யார் வீட்டில் டிவி இல்லை? யார் வீட்டில் இருக்கா? டிவியோட மினிமம் ப்ரைஸ் எவ்வளோ இன்றைக்கி? 35. உங்கள் வீட்டில் இருக்க டிவிலாம் 35. எப்படியும் 35,000 40,000 வருமா? ஃப்ளாட் ஸ்க்ரீன், எல்இடி ஸ்க்ரீன், கர்வ் ஸ்க்ரீன் என்னமோ வருது இல்லை? டிவி எல்லார் வீட்டையும் இருக்குது. ஃப்ரிட்ஜு டபுள் டோர், உள்ளே உட்காந்துக்கிற மாதிரி நம்ம உள்ளே உட்காந்துக்க அதுவும் பண்ணுறாங்க இல்லையா? சாவடிச்சு உள்ளே போட்டு வச்சுறாங்க, டபுள் டோர் பெரிய பெரிய தான் வாங்கி. ஒரு பக்கம் காய்கறி வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் பிடிச்ச உள்ள வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் எல்லார் வீட்லேயும் இருக்குது, கிரைண்டர் மிக்சிலாம் சொல்லவே தேவை, 2-3 இருக்கும் இல்லையா? செல்ஃபோன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2 இப்போலாம் இருக்குது, ஒவ்வொன்றும் வச்சுக்க, 2 பாக்கெட்டில் ஒன்று, இந்த பாக்கெட்டில் ஒன்று இல்லையா? குழந்தைங்களுக்குலாம் ஒன்று கொடுத்துட்றாங்க, தனியாக சும்மா இருக்க மாட்டேன், வாங்கி ஃபோனை வச்சுருந்தால ஃபோனை கொடுத்துட்றேன். சாப்பிடும்போது ஃபோனு, தூங்கும் போது எல்லாத்தையும் ஃபோன் தான் இல்லையா? இதெல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கணுமா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுமா? என்ன தெரியுமா அது? ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணம் எல்லார் வீட்லையும் இருக்கணுமா? யார் வீட்டிலலாம் இல்லையோ என்ன பண்ணலாம், இன்றைக்கி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ பாகவதம் பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, வெறும் 8,000 ரூபாய் தான். 8,000 ரூபாய் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இன்றைக்கி ஒரு சேலை வாங்கினாவே 10,000 ரூபாய் கம்மியாக சேலை வாங்குறதே கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்தை இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பௌர்ணமி சொன்னேன் இல்லையா, குரு பூர்ணிமான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வியாசர் கொடுத்த மிக முக்கியமான சாஸ்திரம் என்னதான், பாகவதம் தான். ஸோ பாகவதத்துக்கு நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு மகாபாரதம், ராமாயணம், தசாவதாரம் எல்லாமே உள்ளே வந்துடும். என்ன பண்ணலாம், நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு லைப்ரரி மாதிரி மாறி போயிடும். மொத்த வேதத்தையும் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி, கிருஷ்ணரே உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி. அதான் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ப்ரோக்ராம் முடியும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேளுங்க, யாருக்கு வேணும் என்ன பண்ணு, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட பணம் கொடுங்க, 2,000 ரூபாய் கூட கொடுத்தா கூட போதும். ஆனால் அந்தளவுக்கு யாரும் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவ்வளோ கஷ்டத்தில் யார் இருக்கிற மாதிரி தெரியல நம்ம யாருமே. என்ன பண்ணலாம், தாராளமாக வாங்கி வைக்கலாம். நீங்கள் பாகவதம் எத்தனை முறை வாங்க போகிறீங்க தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனை முறை வாங்குவீங்க? ஒரே ஒரு முறை தான் வாங்குவீங்க. ஸோ இதை நீங்கள் மாதம் மாதம் வாங்க போகிறது கிடையாது. ஸோ பாகவதம் வீட்டில் இருக்கிறது கிருஷ்ணரை வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது. கிருஷ்ணர் என்ன பண்ணுங்கள், வீட்டில் வாங்கி வைக்க முயற்சி பண்ணுங்கள்.